விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இதுதான் குறள் நண்பர்களே. குறள் இன்னொரு முறை நண்பர்களே, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எவன் ஒருவனிடத்தில் ஒழுக்கம், அதாவது ஒழுக்கம் என்பது முக்கியமானது, பொறாமை கொண்டவனிடம் செல்வம் போன்று வளமான எந்த ஒரு பொருளும் இருக்காது. அதே போன்று ஒழுக்கம் இல்லாதவன் என்றுமே உயர்ந்த நிலைக்கு அடைய இயலாது. இதுதான் இந்த குறளோட அர்த்தம் நண்பர்களே. குறளை ஒவ்வொரு வரியாக பொருள் காண்போம். அழுக்காறு உடையான்கண் என்றால், அழுக்காறு என்றால் பொறாமை, உடையான்கண் என்றால் உடையவனிடம். அதாவது பொறாமை குணம் கொண்டவனிடம், உடையவனிடம் ஆக்கம் போன்று இல்லை, அதாவது செல்வத்தை போன்று வளம் தரக்கூடிய எதுவுமே அவனிடத்தில் இருக்காது, அண்டாது, அவன் பெறமாட்டான். அதே போன்று ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அப்படின்னா, யாரிடத்தில் ஒழுக்கம் என்பது இல்லையோ அவர்கள் எப்பொழுதுமே உயர்ந்த நிலைக்கு அடைய இயலாது. இதுதான் இந்த குறளோட அர்த்தம் நண்பர்களே. இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம், அதாவது இவ்வளோ பெரிய, அதாவது பேசிக்காவே நினைப்பேன், எவ்வளவு பெரிய ஆளா அவனாலும் இருக்கலாம், அவங்ககிட்ட ஒழுக்கம் இல்லைன்னா அவன் எப்பயுமே உயர்ச்சிக்கு போக முடியாது. இன்னொரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும் நண்பர்களே, அதாவது நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதாவது யார் ஒருவன் பொறாமைப்படுகின்றானோ, எப்பயுமே போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை என்பது இருக்கக்கூடாது. எவன் ஒருவன் பொறாமைப்படுகின்றானோ அவன் அடுத்தவனை பற்றி யோசித்து யோசித்து வீணாய் போகின்றான், பயந்து போகின்றான். ஆனால் எவன் ஒருவன் அவனை விட நான் நன்றாக செய்வேன் என்று போட்டி போட நினைக்கின்றானோ அவன் போராட துடிக்கின்றான். போராட துடிக்கின்ற பொழுது அவன் எப்பொழுதும் வெற்றி இலக்கை அடைகின்றான். வெற்றி இலக்கை அடைகின்ற பொழுது அவன் செல்வம் போன்ற அனைத்து வளமான செல்வங்களையும் பெறுகின்றான். இதுதான் இயற்கை. சரி, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். எப்படி அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்? இல்ல அவன் ஃபர்ஸ்ட் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறான். எப்படி அவன் ஃபர்ஸ்ட் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறான்? நைட்டு ஃபுல்லா யோசிக்கிறான், தன்னுடைய கடுமையான முயற்சி செய்யறான், கடுமையான போராடுறான், பயங்கரமா முடியாத நிலையிலையும் ஓடுறான். ஓடிட்டு செகண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 10 செகண்ட் வரணுமா, நாளைக்கு 9 செகண்ட் வரணும்ன்றான். அதுக்காக தன்னை உடலையும் மனதையும் வலிமைப்படுத்துகின்றான், போராடுகின்றான். அதனால் அவன் வெற்றி பெறுகின்றான். இதை நினைத்து நாமும் போராட வேண்டும். ஆனால் ஐயோ, அவன் ஓடுகின்றானே, நம்மளால ஓட முடியலையே என்று எப்பொழுது நாம் அதாவது போட்டி போட துணிவில்லையோ அப்பொழுது அந்த பொறாமை நம்மை வீணாக்கிவிடும். இதுதான் இதனுடைய அர்த்தம். சரி, இப்ப நம்ம பொறாமை இல்லாமல் போட்டி போட்டால் வெற்றி பெற்று விடலாம், இது ஒரு பாயிண்ட். ஆனால் ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்ட்டார். அப்படின்னா அதே போன்றுதான், உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லைன்னா நீ எப்பயுமே உயர்ந்த நிலைக்கு அடைய முடியாது. இதனுடைய அர்த்தம் என்ன? உங்ககிட்ட எல்லா திறமைகளும் இருக்கும், ஆனா உன்னை தூக்கி விடுவதற்கு என்று யாரும் அங்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஆபீஸ் இருக்கு, உன்னை விட ஒரு பெரிய அதிகாரி இருக்காங்க, இல்ல நீ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், உனக்கு ஒரு கோச் இருக்காங்க, அவங்களுக்கு அட்லீஸ்ட் போனது ஒரு குட் மார்னிங் சொல்லணும், அவங்க சொல்றது எஸ்ஆர்னு சொல்லணும், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீ அவங்க போராடுறது ஒண்ணு, இங்க போயிட்டு அங்க போயிட்டு ஒரு 10x25 ஸ்பிரிண்ட், 10x100 ஸ்பிரிண்ட், அப்புறம் ரிலாக்ஸ், அப்புறம் 10x200 லைட் ரன்னிங் அப்படின்றாங்கன்னா அவங்க கடுமையா பயிற்சி, அதாவது உன்னுடைய வெற்றிக்காக தான் பாடுபடுகிறார்கள். ஏன்னா ஐயோ, என்னை போட்டு கொள்றானே, சித்திரவதை பண்றானே அப்படின்னு நம்ம மனதுக்குள்ள வருத்தப்பட்டு அவங்க மேல ஒரு வீண் வெறுப்புகள் வரும். அப்ப நம்ம எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனும் நல்லா இருக்குன்றதுக்காக தான் தன்னுடைய கோச் கூட அவங்களை கஷ்டப்படுத்துவாங்க. எனவே நண்பர்களே, எப்பொழுதுமே ஒரு மனிதன் உயர்ந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒழுக்கம் மட்டும்தான் காரணமாக இருக்கும். அந்த ஒழுக்கம் தான் அவர்களை மென்மேலும் அடுத்தவர்கள் உயர்த்துவார்கள் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.